பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் என்கிற இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மூத்த வயதில் ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பா சொல்கிறாரு, இந்த பிளேட்லேயே அவர் சாப்பாடு கொடு. அப்போ அவங்க வீட்டை சொல்கிறாங்க, ஐயோ இது உடஞ்சிருக்கு, இது நல்லா இல்லையே, ஆனால் போதும், இதுலேயே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்களுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், சரிப்பா இதை எடுத்து வச்சுக்கிற பத்திரமா, இது எப்படியோ ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னா. அப்போ அவங்க அப்பா கேட்டாராம், ஏப்பா இந்த ஓரளவுக்கு ஆகாத உடஞ்சி போன பிளேட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஒரு நாள் உனக்கு ஆகும்லப்பா அப்படின்னு சொல்கிறானா. அதே போல் தான் தெய்வ பிள்ளைகளே, உடைய வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை கவனித்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் விசேஷமாக ஒரு பெற்றோராக இருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்லி கொடுக்கறது வளர்த்துக்கிறத விட நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்து கவனித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், பிள்ளையானவன் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, அதை முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. இந்த தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் பிள்ளைங்களை எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? நீ நல்லா இருப்ப, அசுதமாக இருப்ப, உயர்ந்திருப்ப அப்படின்னா அப்படியே இருப்பாங்க. நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட, நீ ஆக மாட்ட, நீ முட்டாளு, உனக்கெல்லாம் படிப்பு வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே அவங்க மேலே ஒரு முத்திரை போடுகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யலாம், அல்லது நீங்கள் ஒரு போதகராக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாராவது இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறீங்களோ, எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களோ, அதே வார்த்தை உங்களிடத்தில் அது திரும்பி வரும். உங்களுக்கு கீழே இருக்க வேண்டியவங்களை நீங்கள் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்க. அது முதிர் வயதானவங்க விடமாட்டாங்க. அது மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வாத நன்மை வரும். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.